அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஏப்ரல் 20, 2025, சித்திரை 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நம் மனதில் அன்பும் நேர்மறை எண்ணங்களும் தன்னம்பிக்கையும் சூழ இருப்பின் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை மீறிய ஒரு சக்தி நம்மை எப்போதுமே காப்பாற்றிக் கொண்டே இருக்கும் என்பது உண்மை. அந்த சக்தி தான் பிரபஞ்ச பேராற்றல். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும்.
நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கு இல்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம வரலாற்று கதை, புராண கதை, காவிய கதை, காப்பிய கதை இவைகள் பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் கடந்த சில வாரங்களாக நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை கேட்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் அந்த வெள்ளை கொடி ஏந்தி தஞ்சை மன்னர் அவருடைய படை பின்வாங்கியது அப்படிங்கிறது வரை நம்ம கதையை பார்த்துருந்தோம். அப்போது ஓடி வந்த ஒற்றன் ஒருவன், அமைச்சர் அவர்களே, வெள்ளைக்கார தளபதி காளியத்து என்பவன் தஞ்சை தளபதியை சந்தித்து சென்றான். அடுத்த நிமிடமே வெள்ளை கொடிகள் ஏற்றப்பட்டன. அதன் பின் நமது மண்ணிலிருந்து எதிரிகள் வெளியேறும் நிகழ்ச்சி நடந்தேறியது என்று சொல்லி முடித்தான். ஆங்கில தளபதிக்கும் தஞ்சைக்கும் என்ன தொடர்பு? நமக்குள் நடக்கும் போராட்டத்தில் அந்நியர் நுழைவது எதனால்? இது போன்ற புது வினாக்கள் அவர்கள் நெஞ்சில் உட்கார்ந்து கொண்டன. தஞ்சை படைகள் தஞ்சைக்குள் நுழைந்து விட்ட தகவல் வந்ததும் சிவகங்கைக்கும் ராமநாதபுரத்திற்கும் படைகள் திரும்பின. அப்போதும் ஆங்கில தளபதி காளியத்து பற்றிய சிந்தனையே அவர்களிடம் நிரம்பி இருந்தது. இதுவரைய நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். அப்போ காளியத்து அப்படிங்கிற அந்த நபர் யார்? அந்த ஆங்கில தளபதிக்கும் தஞ்சைக்கும் என்ன தொடர்பு? நமக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் ஏன் அந்நியர் நுழையிறாங்க? இப்படி பல்வேறு வினாக்கள் அங்கே இருந்த எல்லார் இடத்துலையுமே இருந்துச்சு. இருப்பினும் தஞ்சை படை தஞ்சைக்குள் போய்விட்ட செய்தி தெரிந்து கொண்டு ராமநாதபுரத்து படையும் சிவகங்கை படையும் ஊர்கள் திரும்பின. சிவகங்கை அரண்மனை, மதுரையில் இருந்து ஆங்கில தளபதி ஹெரான் அனுப்பிய செய்தி மன்னர் முத்துவடுகநாதரின் கரங்களில். இதுவரை 3 முறை படித்து விட்டார். வேலுநாச்சியார் ராமநாதபுரம் சென்றிருந்ததால் தனித்து விடப்பட்ட முத்துவடுகநாதர் தத்தளித்து கொண்டிருந்தார். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளைக்கு ஆள் அனுப்பிவிட்டு மீண்டும் ஒரு முறை அந்த செய்தியை படித்தார். உடனடியாக மதுரை வந்து என்னை சந்திக்கவும் ஹெரான் ஆங்கில தளபதி என்று தமிழிலேயே அந்த செய்தி இருந்தது.
உடனடியாக மதுரை வந்து என்னை சந்திக்கவும். ஹெரான் ஆங்கில தளபதி. அந்த செய்தி இருந்தது. எதற்கு அழைத்திருக்கிறார்கள்? இந்த குழப்பத்தில் முத்துவடுகநாதர் மூழ்கி இருந்தபோது தாண்டவராயன் பிள்ளையும் முத்துக்குட்டி புலவரும் அரண்மனைக்குள் நுழைந்து கொண்டிருந்தனர். அவர்களை பின்தொடர்ந்து முத்துப்பல்லக்கு ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து ராமநாதபுரம் மன்னரும் வேலு நாச்சியாரும் இறங்கினர். அதைத் தொடர்ந்து வந்த குதிரைகளிலும் சாரட்டு வண்டிகளிலும் இருந்து அமைச்சரும் தளபதிகளும் இறங்கினர். குழப்பத்தில் இருந்த முத்துவடுகநாதர் வந்தவர்களை கண்டு சிறிது தெம்பு பெற்றார். ஆனால் முத்துவடுகநாதருக்கு வந்த செய்தி போல ராமநாதபுரத்து மன்னருக்கும் ஆங்கில தளபதியிடமிருந்து செய்தி வந்திருந்ததால் செல்லமுத்து சேதுபதியின் முகத்திலும் குழப்பம் தெரிந்தது. அனைவரும் சிந்தனையில். அதிலிருந்து விடுபடும் வகையில் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று முத்துக்குட்டி புலவர் சொன்னதும் அனைவரும் அவரையே பார்த்தனர். அதாவது ஹெரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில தளபதியிடம் இருந்து முத்துவடுகநாதருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. அதாவது என்னை வந்து மதுரையில் சந்திக்கும், அவ்வளோதான். ஏன் வந்துச்சு அப்படின்னு முத்துவடுகநாதரும் குழப்பத்திலே இருக்கிறாரு. வீரமங்கை வேலுநாச்சியாரும் ராமநாதபுரம் போயிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர் தனியாக 3, 4, 5ன்னு அந்த கடிதத்தை மீண்டும் மீண்டும் படித்து பார்க்குறாரு. அது தமிழில் தான் இருக்குது. யார் இந்த ஹெரான்? ஏன் இந்த ஆங்கில தளபதி அவரை வந்து அங்கே பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சிந்தனையிலே இருக்கிறாரு. தாண்டவராயன் பிள்ளை வரட்டும்னு காத்திருக்கிறாரு. தாண்டவராயன் பிள்ளை வர்றாரு, முத்துக்குட்டி புலவரும் வர்றாரு. பிறகு பார்த்தா ராமநாதபுரத்தில் இருந்து மன்னரும் வேலுநாச்சியாரும் வந்து இறங்குறாங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் வரவும் ஓரளவுக்கு முத்துவடுகநாதருக்கு ஒரு தெம்பு கிடைக்குது. ஏன்னா இந்த கடிதத்துக்கான ஒரு குழப்பம் அப்படின்னு இருக்கும்போது ராமநாதபுரத்து மன்னருக்கும் ஆங்கில தளபதியிடமிருந்து அதே செய்தி வந்திருந்ததுனால செல்லமுத்து சேதுபதி அவருடைய முகத்திலையும் ஒரு குழப்பம் தெரியுது. இப்படி எல்லாரும் என்ன நடக்குது, ஏன் இப்படி ஒரு கடிதம் வருது அப்படின்னு அவங்க யோசித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு முத்துக்குட்டி புலவர் சொல்கிறார். அனைவரும் அவரையே பார்த்தனர். மன்னர் செல்லமுத்து சேதுபதி இவர் யாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறார். அதை புரிந்து கொண்ட வேலுநாச்சியார் அவரை பற்றி கூறுகிறார். நானும் இந்த இடத்துல நம்ம எல்லாருமே யார் இந்த முத்துக்குட்டி புலவர் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கோம். இந்த பேரை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டது போலவும் இருக்கே அப்படின்னு தோணி இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக இந்த முத்துக்குட்டி புலவர் அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம சொல்லப்பட்டது. அந்த இடத்துல நான் அதாவது நம்ம இடைவேளைக்கு பிறகு 2வது பகுதியில் கேட்டதுனால அந்த செய்தியை நான் அப்படியே கொஞ்சம் மறைச்சிட்டு நம்ம கதையை பின்தொடர்ந்தோம். ஆனால் இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் பின்னாடி வருங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் இப்போது அந்த முத்துக்குட்டி புலவரோட அந்த இடத்துக்கு இப்போ நம்ம போக போகிறோம். வீரமங்கை வேலுநாச்சியாரும் சொல்ல போகிறாங்க. அப்பா இவர் ஒரு மிகச்சிறந்த அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த ஃப்ளாஷ்பேக்கு போயிடலாம். அது என்னன்னா, காளையார் கோவிலுக்கு வீரமங்கை வேலுநாச்சியாரும் மன்னர் முத்துவடுகநாதரும் போவாங்கல்ல. அப்படி போகும்பொழுது ஒரு சிறுவன் வயல்வெளியில் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருப்பான், ஒரு இளைஞன். அந்த பாடலை கேட்டு 2 பேரும் லயித்து போய் அவர் இடத்தில் கேட்கும் பொழுது இது முத்துக்குட்டி புலவருடைய பாடல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே நினைவுக்கு வரும். ஓ அப்படியா அப்படின்னு இவங்க வர்ற வழியில் அதே பாடலை ஒரு பெரியவரும் பாடிக்கிட்டு வருவார். அப்படி பாடிக்கிட்டு வரக்கூடிய வேளையில் அவரை மறைச்சு மன்னரும் ராணியும் கேட்பாங்க, புலவரே வருகிற வழியில் உங்கள் புதல்வனை சந்தித்தோம், அவன் பாடிய பாடலை நீங்களும் பாடிக்கொண்டு வந்தீர்கள், அதனால் நீங்கள் முத்துக்குட்டி புலவர் தானா அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, எனது பாடலை அந்த பகுதி மக்கள் பலரும் பாடுவர், அதனால் அந்த பலரும் எனது புதல்வர்களாகி விடுவார்களா? முடியுமா? நீங்கள் சந்தித்த சிறுவன் என் பாடல்களுக்கு பக்தனாக இருக்கலாம், எனக்கு புத்திர பாக்கியமே இல்லை அப்படின்னு அவர் கூறிட்டு போனதா நான் கதையை நிறுத்தியிருப்பேன். அந்த சிறுவன் சொன்னது பொய்யா மெய்யா, இல்லை புலவர் சொல்வது பொய்யா மெய்யா
இந்த வினா மன்னரையும் வேலுநாச்சியாரையும் பற்றி கொண்டது. இந்த குழப்பத்திலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்குள் காளையார்கோவிலை பல்லக்கு அடைந்தது அப்படின்னு அந்த இடத்துல நிறுத்தியிருப்போம். இப்போ நம்ம இடைவேளைக்கு முன்பாக கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அப்படியே அந்த இடத்த படிக்கிறேன். காலை மாலையில் ஆலய வழிபாடு, இடைப்பட்ட நேரத்தில் மக்களின் குறை கேட்டல், மீதி நேரத்தில் ஓய்வு என ஒரு வாரம் ஓடிப்போனது. பல்லக்கு சிவகங்கை நோக்கி மீண்டும் பயணப்பட்டது. தூரத்தில் மனித கூட்டம். அருகில் வர வர அது ஒரு சவ ஊர்வலம் என்பது புரிந்தது. பல்லக்கு பாதையின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டது. அந்த ஊர்வலத்தில் முத்துக்குட்டி புலவர் முன் வரிசையில், அவர் கையில் ஈமச் சடங்குக்குரிய தீச்சட்டி. உழும்போது பாடிக்கொண்டிருந்த சிறுவன் இப்போது பாடையில் பிணமாக. சவ ஊர்வலத்தில் தந்தையின் ஸ்தானத்தில் முத்துக்குட்டி புலவர். தனக்கு ஒரு மகன் இருந்தும் தமக்கு வாரிசே இல்லை என்று எதற்காக முத்துக்குட்டி புலவர் கூறினார் என்பது புது குழப்பமாக மன்னர் வேலுநாச்சியார் உள்ளங்களில் புகுந்து கொண்டது. இப்போ நான் படித்த இந்த பகுதியை தான் நான் அந்த வாரத்தில் சொல்லாமல் நான் கடந்து போனேன். ஏன்னா இந்த செய்தியெல்லாம் நம்ம இடைவேளைக்கு பிறகு அப்படிங்கிறத கேட்கும் பொழுது அப்போது நம்ம நல்ல பல செய்திகளை மட்டும்தான் நினைவில் கொள்ளணும் அப்படிங்கிறதுனால இந்த செய்தியை நான் அந்த வாரத்தில் கத்தரித்தறிந்தேன். ஆனால் அது இன்றைக்கி நம்ம சொல்கிறது மாதிரி இருக்குது. அப்போது ஒரு சிறுவன் பாடல் பாடுகிறான். அந்த சிறுவனிடத்தில் இந்த பாடலை யாரிடம் கற்றுக்கொண்டாயின்னு கேட்குறாங்க. என்னுடைய தந்தையிடம் இருந்து. உன்னுடைய தந்தையின் பேர் என்ன? முத்துக்குட்டி புலவர் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதை இவங்க பாதையில் பார்க்கக்கூடிய பெரியவர் இடத்துல அவரும் அதே பாடலை பாடுறாரு. அவரிடத்தில் நீங்கள் முத்துக்குட்டி புலவரான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாரு. உங்களுடைய பையனும் இதே பாடலை பாடுனான்னு சொல்லும்போது, அப்படிலாம் எனக்கு பையன்லாம் கிடையாது, எனக்கு புத்திர பாக்கியமே கிடையாதுன்னு அவர் அந்த இடத்துல சொல்லுவார். இவர் சொன்னது உண்மையா, அவர் சொன்னது பொய்யா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. மீண்டும் அவங்க பல்லக்கு வரும் பொழுது ஒரு சவ ஊர்வலத்தில் பார்க்குறாங்க. முத்துக்குட்டி புலவர் ஈமச்சட்டியோடு அவர் வந்து கொண்டு இருக்கிறார். பிணமாக அந்த சிறுவன் இருக்கிறான். இப்பொழுது அவர்களுக்குள் மனதுக்குள் மீண்டும் அந்த கேள்வி வருது. ஏன் இப்படி பிள்ளை இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு யோசித்து கொண்டிருந்ததோடு நிறுத்தியிருந்தாங்க. இப்போது நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் செல்லமுத்து சேதுபதி அவங்கள்ட்ட இவர் யாருன்னு சொல்கிறாருல, அந்த கட்டத்துக்கு போகலாம். அப்பா, இவர் மிகச்சிறந்த கவிஞர். முத்துக்குட்டி புலவர் என்பது இவருடைய பெயர். தம் மகனின் மரணத்தை ஒரு வாரத்திற்கு முன்பே உறுதி செய்தவர். இவருடைய ஆற்றலை அங்கீகரிக்கும் வகையில் சிவகங்கை சீமையின் ஆஸ்தான கவிஞராக மன்னரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் பின்னணியை புரிந்து கொண்ட செல்லமுத்து சேதுபதி, புலவரே அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அவர் கணித்து விடுகிறார் தன்னுடைய பிள்ளை இறந்து விடுவான் என்று. அதனால் எனக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு அவர் மன்னர் இடத்துல சொல்கிறார். அதனால் இவங்க ஆஸ்தான கவிஞராக மன்னருடைய அரண்மனையில் மன்னரால் நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது செல்லமுத்து சேதுபதி கேட்குறாரு, புலவரே, எதன் அடிப்படையில் ஆங்கில தளபதி அனுப்பிய செய்தியில் சூழ்ச்சி இருப்பதாக கூறுகிறீர்கள்? ஏன்னா இவர் எதையுமே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவார். பிள்ளையின் மரணத்தையே அவர் தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறதுனால இதை எப்படி கெஸ் பண்ணுறாருன்னு கேட்குறாங்க. மன்னர் பெருமகனாரே, சாந்தா சாஹிப்பினால் அரசுரிமை இழந்த மதுரை இளவரசர் விஜயகுமாரனுக்கும் அவரது தந்தை பங்காரு திருமலைக்கும் அடைக்கலம் கொடுத்தது சிவகங்கை சீமை. நவாப்பின் தளபதி கூப் சாஹிப்பை தோற்கடித்து மதுரையை மீட்டு இளவரசரிடம் ஒப்படைத்ததும் சிவகங்கை சீமை. சாந்தா சாஹிப்பின் தளபதி முடோமியா இளவரசரை கொலை செய்ய முயன்ற போது அவர் தப்பி அடைக்கலம் புகுந்ததும் சிவகங்கை சீமையில்தான். பிரெஞ்சுக்காரர்களின் ஆதரவாளர் சாந்தா சாஹிப்புக்கும்
ஆங்கிலேயரின் ஆதரவாளர் வாலாஜா முகமது அலிக்கும் நடந்த ஆற்காட்டு நவாப் உரிமை போரில் ஆங்கிலேயரின் எதிரியான சாந்தா சாஹிப்பை ஆதரித்து நின்றதும் சிவகங்கை சீமைதான். ஏன்னு செல்லமுத்து சேதுபதி முத்துக்குட்டி புலவர் இடத்தில் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, சாந்தா சாஹிப் அப்படிங்கிறவருடைய அரசுரிமை இழந்த அந்த மதுரை இளவரசர் விஜயகுமாரனுக்கு அவரது தந்தை பங்காரு திருமலைக்கு அடைக்கலம் யார் கொடுத்தது? சிவகங்கை சீமை தான். நவாப்பின் தளபதி கூப் சாஹிப்பை தோற்கடித்து மதுரையை மீட்டு இளவரசரிடம் ஒப்படைத்தது யார்? சிவகங்கை சீமை தான். சாந்தா சாஹிப்பின் தளபதி முடாமியா இளவரசரை கொலை செய்ய முயன்றபோது அவர் தப்பி இளவரசர் எங்கே தப்பி வந்தார்? சிவகங்கை சீமைக்கு தான். பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதரவாளர் சாந்தா சாஹிப்புக்கும் ஆங்கிலேயரின் ஆதரவாளர் வாலாஜா முகமது அலிக்கும் நடந்த ஆற்காட்டு நவாப் போரில், உரிமை போரில் ஆங்கிலேயரின் எதிரியான, ஏன்னா அவர் பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதரவாளர் தான் சாந்தா சாஹிப். அப்போ ஆங்கிலேயரின் எதிரியான சாந்தா சாஹிப்பை ஆதரித்து நின்றதும் இதே சிவகங்கை சீமை தானே. இந்த போரில் ஆங்கிலேயர் வென்றனர். அதனால் அவர்களின் எதிரிகளுக்கு துணை போன எங்கள் சீமையையும், எங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் உங்கள் சீமையையும் ஏதோ ஒரு சிக்கலில் சிக்க வைக்கும் சூழ்ச்சி நடக்குமோ என்று நான் எண்ணுகிறேன். ஸோ நம்ம சிவகங்கை சீமை சாந்தா சாஹிப்புக்கும் ஆதரவு கொடுக்குது. நம்மளுடைய இளவரசரை, மதுரை இளவரசரை அவருக்கும் ஆதரவு கொடுக்குது. அவருக்காக போரிட்டு மதுரையை மீட்டு அவர்களிடத்தில் கொடுக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் எதிரி ஆங்கிலேயர்கள். அப்போது ஆங்கிலேயர்கள் இப்போ இந்த போரில் ஜெயிச்சிட்டாங்க, மீண்டும் ஜெயிச்சிட்டாங்க. இப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய எதிரிகளுக்கு துணை போகக்கூடிய இந்த சிவகங்கை சீமையையும், அந்த சிவகங்கை சீமைக்கு ஒன்றுனா எப்போதுமே நிற்கக்கூடிய ராமநாதபுரம் சீமைக்கும் ஏதோ ஒரு சிக்கலை ஏற்படுத்துறதுக்காக அவங்க இந்த செயலை செய்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். அனைவரும் முத்துக்குட்டி புலவர் சொன்னதை மௌனத்தோடு அசை போட்டனர். ஆனால் வேலு நாச்சியார் மட்டும் முத்துக்குட்டி புலவரின் வாதத்தை கண்டு வியப்புற்றார். கவிஞர் என்பவர் கவிதை புனையலாம், எதிர்கால நிகழ்ச்சிகளை கூட தம் கவிதைகளில் பதிவு செய்யலாம், கற்பனை தேரில் உலா வரலாம். அரசியலை கூட கவிஞர்களால் உரசி பார்க்க இயலுமா? முடியும் என்பதை முத்துக்குட்டி புலவர் நிரூபித்து காட்டியது வேலு நாச்சியாரை நீண்ட நேரம் வியப்பில் தள்ளியது. அவர் சொல்லி முடிக்கவும் எல்லாருமே ஓ இப்படி ஒரு சூழல் இருக்கோ அப்படின்னு எண்ணுகிறார்கள். ஆனால் வேலு நாச்சியார் மட்டும் அவருடைய வாதத்தை கண்டு வியக்கிறாங்க. கவிஞர்கள்ங்கிறவங்க கவிதை எழுதுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். எதிர்கால நிகழ்ச்சிகளை கூட அவங்களுடைய கவிதைகளில் பதிவிடுவாங்க. ஆனால் கற்பனை தேரில் உலா வரக்கூடிய இந்த கவிஞர் அரசியலை கூட இப்படி உரசி பார்க்க இயலுமா அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியம். அது முயலும் இயலும் முடியும் அப்படிங்கிறத இந்த முத்துக்குட்டி புலவர் நிரூபித்து காட்டியது அப்படிங்கிறது வேலு நாச்சியாரை நீண்ட நேரம் வியப்பில் வைத்திருக்கிறது. இப்பொழுது நம்மளுடைய 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தண்ணீரை நிதானமாக பருக வேண்டும். இருவாய் நீர் தான் பருக போகிறோம். ஆனால் இருவாய் நீரையும் நாம் சவைத்து சுவைத்து ரசித்து ருசித்து பருகணும். நீரை நினைவில் கொள்ளணும், கவனத்தில் கொள்ளணும். அது உள்ளிறங்குவதை நாம் உள்ளார்ந்து கவனிக்கணும். இப்படி தான் நீர் பருகணும். இது ஒவ்வொரு வேலையும் செய்யணும். ஆனால் இடைவேளையில் கட்டாயம் செய்யணும். இப்போ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய தண்ணீரை பருகி முடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம இப்போது 3 கேள்விகளுக்கு விடையளிக்க போகிறோம். முதலாவது கேள்வி, தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? நேற்று
நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், தினசரி நடவடிக்கை அறிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? அது என்ன சூழலில் எப்படி நீங்கள் அனுப்புனீங்க அப்படிங்கிறத உற்சாகத்தோடு எழுதுங்க. இதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, நீங்கள் தினமும் 8 நடைப்பயிற்சியை எத்தனை மணிக்கு நடக்கிறீர்கள்? நீங்கள் தினமும் 8 நடைப்பயிற்சியை எத்தனை மணிக்கு நடக்கிறீர்கள்? தொடர்ந்து நடக்கிறதுக்கு ஒரு நேரம் வச்சுருப்போம். என்னைக்காவது விடுபடும் அப்படின்னு வச்சுருந்து அதை மாலை நேரத்தில் நீங்கள் நடந்தீங்கன்னா அந்த நேரத்தையும் நீங்கள் குறிப்பிடலாம். காலையிலும் மாலையிலும் நீங்கள் நடக்கிறீங்கன்னா அதையும் நீங்கள் குறிப்பிடலாம். சிலர் காலையில் விடுபட்டால் மாலையில் நடப்பீங்க, அதையும் குறிப்பிடலாம். பொதுவாக நீங்கள் எந்த நேரத்தில், அது காலை மாலை மட்டுமல்ல, குறிப்பிட்டு எத்தனை மணிங்கிறத குறிப்பிடுங்கள். நீங்கள் நித்தம் 8 நடைப்பயிற்சியை எத்தனை மணிக்கு, காலையில் மாலையிலாங்கிறதையும் குறிப்பிட்டு எத்தனை மணிக்கு நீங்கள் நடக்கிறீர்கள் அப்படிங்கிற தகவலை என்னிடத்தில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் பார்ப்பதற்காக. இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக, நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. இந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி 2 முறை படித்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் போல் 3 எழுதுகிறீர்கள் அல்லவா? அதில் மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகனை நீங்கள் ஒரு முறை தான் டைப் அடிக்கிறீங்க, எழுதுறீங்க. ஆனால் 2 முறை வாசித்து பாருங்கள். அது 3-4 முறை கூட நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதை வாசித்து விட்டு நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் 3 விடையளித்தல் அப்படிங்கிறது. இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய ஆடியோ கேட்கவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற வாழ்த்தி இப்போது நம்ம அடுத்த சுற்றை தொடங்க போகிறோம். 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். இப்போது நம்ம தொடர்ந்து கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ முத்துக்குட்டி புலவரை எண்ணி வேலுநாச்சியார் பெருமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தருவாயில் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை சொல்கிறாரு, புலவர் சொல்வதிலும் ஒருவித நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. இருப்பினும் ஆங்கில தளபதியை நாம் நேரில் சந்திப்பதையும் அவன் சொல்வதை பொறுத்து நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதையும் விரைந்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் தாண்டவராயன் பிள்ளை. அவர் மந்திரி சொல்கிறார், புலவர் சொல்கிறது நிச்சயமாக நம்ம சரிதான்ங்கிறது தோணுது. இருந்தாலும் ஆங்கில தளபதியை நாம் சந்திக்கணும். அவன் என்ன சொல்கிறான்ங்கிறதுக்கு அப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். நாமளே ஏன் இப்படி நம்மளுக்குள்ளே குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு தாண்டவராயன் பிள்ளை சொல்கிறார். 2 விதமான கருத்துகள் அங்கு வைக்கப்பட்டதால் அவரவர் சிந்தனைகளுக்கு ஏற்ற ஆலோசனைகளை கூறினார். இருப்பினும் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையின் ஆலோசனைக்கு அதிக வரவேற்பு இருந்தது. அதாவது இவர் சொல்கிறாரு, இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு முத்துக்குட்டி புலவர் சொல்கிறார். தாண்டவராயன் பிள்ளை சொல்கிறாரு, அது நியாயம்தான், இருந்தாலும் ஆங்கில தளபதி அழைச்சதுனால நம்ம போயிடலாம், அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டு அடுத்து முடிவெடுக்கலாம். ஸோ 2 விதமான வாதமாக மாறுது. அப்போது இதில் தாண்டவராயன் பிள்ளையோடைய அந்த ஆலோசனையை தான் நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமாம், அதுதான் சரி, அதுதான் சரி அப்படின்னு. இப்போது ராமநாதபுரம் மன்னரும் சிவகங்கை மன்னரும் மதுரை சென்று அந்த ஹெரான் அவரை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு முடிவாகிறது. இதுவரை நடந்தவற்றை கவனித்து கொண்டிருந்த வேலுநாச்சியார், அப்பா, எங்கள் அமைச்சர் கூறியது போன்று மதுரை சென்று ஆங்கில தளபதியை சந்திக்கலாம். எங்களுடைய தாண்டவராயன் பிள்ளை சொன்னது மாதிரி ஆங்கில தளபதியை நம்ம சந்திக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் சிலம்பு வாத்தியார் இருக்கார் அல்லவா, என்னுடைய மெய்காப்பாளர்
சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் அவருடைய தலைமையில் திறன்மிக்க படை ஒன்று மாறு வேடத்தில் மதுரைக்குள் செல்ல வேண்டும். அவர்கள் ஹெரான் தங்கியிருக்கும் மாளிகைக்கு அருகில் பதுங்கி இருக்க வேண்டும். புலவர் சொன்னபடி எதிரிகளால் ஏதாவது சூழ்ச்சி வலை பின்னப்பட்டால் நமது படை வீரர்கள் அதை சுக்கு நூறாக தகர்த்தெறிய வேண்டும். இதுதான் மிகச் சரியான வழிமுறை என்று எனக்கு தோன்றுகிறது என்கிறார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் சொல்கிறார், சரி தாண்டவராயன் பிள்ளையோட பேச்சுப்படி நீங்கள் சந்திக்கலாம், ஆனால் நம்மளுடைய சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலுடைய தலைமையில் ஒரு டீம் போயிட்டு அங்கே மாறுவிடத்தில் போட்டோம், ஹெரான் தங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே அவங்க பதுங்கி இருக்கட்டும். அவன் வேறு ஏதேனும் சூழ்ச்சி செய்தால் அப்போ நம்மளுடைய படை அதை சுக்குநூறாக உடைப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். வேலுநாச்சியாரின் இந்த ஆலோசனை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த சிக்கலான விஷயத்தில் வேலுநாச்சியாரின் அணுகுமுறையை கண்டு முத்துக்குட்டி புலவர் முகத்தில் பாராட்டுதலுடன் கூடிய வியப்பு அரும்பியது. இப்படி ஒரு முடிவை இந்த சூழ்நிலையில் வேலுநாச்சியார் எடுக்கிறத எண்ணி அந்த புலவரும் மகிழ்ச்சி அடைகிறார், மனதுக்குள் பாராட்டி கொள்கிறார். ஆனால் வியப்பு அவரிடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. மதுரை அரண்மனை. ஆங்கில தளபதி ஹெரான் எதிர் இருக்கைகளில் மன்னர்கள் செல்லமுத்து சேதுபதியும் முத்துவடுகநாதரும், அவர்களுக்கு அருகில் அமைச்சர்கள். மதுரை அரண்மனைக்கு போயாச்சு. ஆங்கில தளபதி ஹெரான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு எதிர் திசையில் செல்லமுத்து சேதுபதி ராமநாதபுரம் மன்னரும் முத்துவடுகநாதர் சிவகங்கை மன்னரும் அமர்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய மந்திரிமார்களும் அங்கே இருக்கிறாங்க. ஹெரான் அருகில் ஒருவன், அவன் கையில் ஒரு காகிதம். ஹெரான் தலை அசைத்ததும் அவன் படிக்க தொடங்கினான். இப்போது ஹெரானுக்கு பக்கத்தில் ஒரு மொழிபெயர்ப்பாளர் போல் ஒருத்தரை நிறுத்தியிருக்காங்க. இப்போது அதை படி அப்படிங்கிற மாதிரி அவர் செய்கை சொல்ல, ராமநாதபுரம் சிவகங்கை மன்னர்களுக்கு ஆங்கில தளபதி ஹெரான் அறிவிப்பது: உங்களுடன் எப்பொழுதும் நட்புடன் இருக்க நாங்கள் விரும்புகிறோம். அதன் அடையாளமாகத்தான் உங்களுக்கு பாத்தியமான அனுமந்தகுடியை தஞ்சை மன்னர் கைப்பற்றிய போது அவர்களை அழைத்து மிரட்டி உங்கள் மண்ணிலிருந்து தஞ்சை படைகளை வெளியேறச் செய்தோம். கேட்டு உதவி புரிவது நட்புக்கு அழகல்ல. அதனால்தான் நீங்கள் எங்களிடம் உதவி கேட்காமலேயே நாங்கள் ஓடி வந்து உங்களுக்கு உதவினோம். இப்போது உங்கள் உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. நெற்கட்டான் செவல் பாளையத்து புலித்தேவன் போக்கிரித்தனமாக நடந்து வருகிறான். எங்களை அவமானப்படுத்துவதிலேயே அவன் குறியாக இருக்கிறான். அவனை முறியடித்தாக வேண்டும். அதற்கு உங்கள் நாட்டு படை வீரர்களை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாக வேண்டும். ஆங்கில தளபதி ஹெரான் 2 மன்னர்களை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். செல்லமுத்து சேதுபதியும் முத்துவடுகநாதரும் தீவிர சிந்தனையில். இப்போது மதுரை அரண்மனைக்கு போயாச்சு. அங்கே எல்லாருமே ஹெரானுக்கு முன்னாடி அமர்ந்திருக்காங்க. அப்போது அந்த விஷயத்தை படிக்க சொல்கிறாரு. அதில் படிக்கப்பட்ட செய்தி அப்படிங்கிறது: உங்களுடன் நாங்கள் எப்பொழுதுமே நட்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதனுடைய அடையாளமாக தான் உங்களுடைய அனுமந்தகுடியை தஞ்சை டீம் பிடிச்சிருக்கும் போது அவர்களை நாங்கள் மிரட்டி பின்வாங்க வச்சோம். ஸோ நட்புக்கு இலக்கணம் அப்படிங்கிறது கேட்பதற்கு முன்பாக செய்து விடுவது. நாங்கள் உங்களுக்கு அந்த உதவியை செஞ்சிட்டோம். கேட்டு உதவி புரிவது நட்புக்கு அழகல்ல. அதனால்தான் நீங்கள் எங்களிடம் உதவி கேட்காமலேயே நாங்கள் ஓடி வந்து உங்களுக்கு உதவினோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது உங்கள் உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. உதவியே அப்போ பதிலுக்கு பதிலாகத்தான் அவங்க முன்னமே அந்த உதவி அப்படிங்கிறது இதை எதிர்பார்த்து தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது. இப்போது அதற்கு பதிலாக அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த நெற்கட்டான் செவல் பாளையத்துடைய புலித்தேவன் இருக்கிறார் அல்லவா, அவர் போக்கிரித்தனமாக நடந்து கொள்கிறார். எங்களை எங்கே பார்த்தினாலும் அவமானப்படுத்துகிறார்.
அவரை முறியடித்தாக வேண்டும். அதற்கு உங்களுடைய நாட்டு படை வீரர்கள் எங்களுக்கு வேணும், நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ஆங்கில தளபதி ஹெரான் சொல்ல, மன்னர்கள் 2 நபர்களை செல்லமுத்து சேதுபதியும் முத்துவடுகநாதரும் ஆலோசிக்கிறாங்க. யோசித்து எங்கள் முடிவை சொல்கிறோம் என்று ஆங்கில தளபதி ஹெரானிடம் வாக்கு கொடுத்து வந்த 2 சீமை மன்னர்களும் யோசனையில் மூழ்கி இருந்தனர். சிவகங்கை அரண்மனையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமானவர்கள் அனைவரும் முளைத்திருந்தனர். அனைவர் முகத்திலும் அச்சம் கலந்த பரபரப்பு தெரிந்தது. சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் தான் முதலாக வாய் திறந்தார். இப்போது அவங்க எங்களுடைய முடிவை நாங்கள் யோசிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வந்துடுறாங்க. 2 பேரும் சிந்தனையிலே மூழ்கி இருக்கிறாங்க. இப்போது அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லாரும் மீண்டும் இப்பொழுது கலந்து கொள்கிறார்கள். எல்லாருக்குள்ளேயும் ஒரு அச்சம், ஒரு பரபரப்பு அப்படிங்கிறது தொற்றிக்கொள்கிறது. சிலம்பு வாத்தியார் அவர் முதலாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் அந்த கூட்டத்தில். 2 சீமை மன்னர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். ஆங்கில தளபதி ஹெரான் நெற்கட்டான் செவல் பாளையத்திற்கு வரி கேட்டு சென்றிருந்தார். அந்த பாளையத்தின் மன்னர் புலித்தேவர் வரி கொடுக்க முடியாது என்று உறுதியாக மறுத்திருக்கிறார். அதனால் பெரும் படை கொண்டு புலித்தேவரை அடக்க ஹெரான் முயன்று இருக்கிறான். இறுதியில் தமிழர் படைகளே வெற்றி வாகை சூடியிருக்கின்றன. அதனால்தான் ஹெரான் நம் துணையை நாடியிருக்கிறான். இதில் நாம் ஒதுங்கி இருப்பதே சரியெனப்படுகிறது எனக்கு என்று பணிவுடன் கூறினார். இப்போது சிலம்பு வாத்தியார் விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, இந்த ஆங்கில தளபதி ஹெரான் அவர் நெற்கட்டான் சேவல் பாளையத்துக்கு போய் அதனுடைய மன்னர் புலித்தேவர் இடத்துல வரி கேட்டிருக்கிறான். அவர் வரி கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டார். உடனடியாக பெரும்படையோடு போய் நெற்கட்டான் சேவலை பிடிச்சிடலாம்னு போயிருக்கான். ஆனால் அவங்க கொடுத்த பதிலடியில் அவங்க சுக்குநூறாக போயிட்டாங்க. இப்போது நம்மளுடைய உதவியை அவங்க அதுக்கு தான் நாடுறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார். வேலு நாச்சியார் அங்கு நடப்பதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார். அடுத்து எவரும் பேசாமல் சிறிது நேரம் அந்த சபை அமைதியாக இருந்தது. அதன் பின் முத்துக்குட்டி புலவர் வெள்ளையர்கள் தங்கள் வீரத்தை துணை கொண்டு வெற்றி காண விரும்பவில்லை. வெள்ளையர்கள் தங்கள் வீரத்தை துணை கொண்டு வெற்றி காண விரும்பவில்லை. சூழ்ச்சியினால் நமக்குள் பகையை மூட்டி நம்மை அடக்கியாள ஆசைப்படுகின்றனர். புலித்தேவர் ஒரு தமிழர். அதனால் ஒரு தமிழரை ஒழிக்க தமிழராகிய நாம் அடுத்த நாட்டுக்காரனுக்கு உதவக்கூடாது. அப்படி உதவுவது நம் இனத்திற்கே நாம் செய்கின்ற துரோகமாகும் அப்படின்னு முத்துக்குட்டி புலவர் சொல்கிறார். என்ன அப்படின்னா, அவங்களுடைய வீரத்தை துணை கொண்டு வெற்றி காண அவங்க விரும்பலை. யார்? வெள்ளையர்கள். சூழ்ச்சியினால் நமக்குள்ள பகையை மூட்டி நம்மை அடக்கியால ஆசைப்படுகின்றனர். நமக்குள்ளாகவே அவரும் ஒரு தமிழர் தான், நாமும் தமிழர்கள் தான். நமக்குள்ளாக சண்டையை மூட்டி அவர்களை ஒழித்து அதன் மூலமாக அடக்கி நம்மையும் சேர்த்து அடக்குவதற்கு இவர்கள் முயல்கிறார்கள். நாம் அந்த நாட்டுக்காரவங்களுக்கு உதவக்கூடாது அப்படின்னு மன்னர்களுக்கே உத்தரவு போடுவது போல் ஆலோசனை சொல்கிறாரு முத்துக்குட்டி புலவர். அப்படி உதவுனா அது நம்மளுடைய இனத்திற்கு நாம் செய்கின்ற துரோகமாகும். ராமநாதபுரம் தரப்பிலிருந்து என்ன ஆலோசனை வரப்போகிறது என்று அனைவரும் மன்னர் செல்லமுத்து சேதுபதியை கவனித்தனர். அப்படியே சிவகங்கையில் உள்ள எல்லாருமே சரி இப்போ ராம்நாடு என்ன சொல்ல போகுது அப்படின்னு பார்க்குறாங்க செல்லமுத்து சேதுபதியை. அதை புரிந்து கொண்ட ராமநாதபுரத்து அமைச்சர், இது ஒரு சிக்கலான பிரச்சனை. உணர்ச்சியின் துணை கொண்டு இதை அணுகக்கூடாது. தஞ்சை மன்னன் நம் இனம்தான். அவன் மராட்டிய படைகளில் துணை கொண்டு அடிக்கடி நம்மளை சீண்டி பார்க்கிறான். புதுக்கோட்டை மன்னனும் நம் இனம்தான். அவன் ஆங்கிலேயரின் அடிவருடியாக மாறி நீண்ட காலம் ஆகிவிட்டது. இப்போது இனம் பற்றி பேசுவது அவ்வளவு பலன் அளிக்காது என்கிறார். இப்போ ராமநாதபுரத்து அமைச்சர் சொல்கிறாரு, அப்படி பார்த்தா தஞ்சைக்காரர் நம்மளுடைய இனத்துக்காரர் தானே, அவர் ஏன் நம்மளுடைய எல்லையை நம்மளுடைய நாட்டை பிடிப்பதற்கு இப்படி முனைப்பாக இருக்கார்? புதுக்கோட்டை மன்னர் அவருடைய அடிவருடியாகவே போயிட்டார், ஆங்கிலேயருடைய அடிவருடியாகவே. அப்போது
இந்த இடத்துல இனம் பற்றி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா புதுக்கோட்டை மன்னராகட்டும், தஞ்சை மன்னராகட்டும் எல்லாருமே நம்ம தமிழர்கள் தானே, நம்ம இனத்தவர் தானே. அப்போ அவங்கெல்லாம் ஏன் அப்படி செயல்படுறாங்க? ராமநாதபுரத்து அமைச்சரின் வாதம் முத்துக்குட்டி புலவரை சினம் கொள்ளச் செய்தது. இப்படி முத்துக்குட்டி புலவர் சொன்னதுக்கு ராமநாதபுரம் அமைச்சர் சொல்லவும் முத்துக்குட்டி புலவருக்கு கோபம் வந்துருச்சு. அதை அடக்கி கொண்டு தஞ்சை புதுக்கோட்டை மன்னர்களுக்காக நாம் துரோகத்திற்கு துணை போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தஞ்சைக்காரரையும் புதுக்கோட்டைக்காரரையும் நீங்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறீங்க. அவங்க அப்படி பண்ணினாங்கிறதுக்காக நாமளும் துரோகம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த துரோகத்திற்கு துணை போகக்கூடாது அப்படின்னு மீண்டும் முத்துக்குட்டி புலவர் சொல்கிறார். அதுவரை பொறுமையாக இருந்த சிவகங்கை சீமையின் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை புலவர் கவிஞர் என்பதால் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுகிறார். இது இலக்கியம் பற்றியது அல்ல, அரசியல், அதுவும் 2 சீமைகளின் எதிர்காலம் பற்றியது. புலித்தேவரை காப்பாற்றுவதை விட நாம் நம் சீமைகளை காத்தாக வேண்டும். நாம் படை அனுப்ப மறுத்தால் ஆங்கிலேயரின் கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டியது இருக்கும். எந்த வழியிலாவது புலித்தேவரை வெள்ளையர் வெற்றி பெற்று விடுவார்கள். அதன்பின் அவர்கள் பார்வை நம் சீமைகள் பக்கம்தான் திரும்பும். அப்போது நாம் விரும்பாமலேயே நம் மீது போர் திணிக்கப்படும். நமக்கும் அரசியல் சாணக்கியம் தெரியும் என்பதை இப்போது நிரூபித்தாக வேண்டும். அதனால் நாம் ஆங்கிலேயருக்கு துணை நிற்பது போல நடித்து தஞ்சை புதுக்கோட்டை மன்னர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். தாண்டவராயன் பிள்ளை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முத்துக்குட்டி புலவர் புலவருங்கிறதுனால அவர் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறாரு. இது இலக்கியம் அல்ல, அரசியல். அதுவும் 2 சீமையோட எதிர்காலம் பற்றியது. ஸோ அவர் பாட்டுக்கு கோவப்படுறாரு. அப்படிலாம் நம்ம புலித்தேவரை காப்பாற்றி அப்படி நம்ம இருக்கக்கூடிய சூழலில் நம்மளுடைய தேசத்தை நம்ம காப்பாற்ற முடியுமா? அப்போ ஆங்கிலேயர்களுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது. புலித்தேவரை எப்படியாவது ஆங்கிலேயர்கள் வெற்றி கொள்வார்கள். அப்புறம் அவர்கள் நமது சீமை மீது தான் கண்களை வைப்பார்கள். ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அரசியல் சாணக்கியம் எனக்கும் தெரியும் அப்படிங்கிறது மாதிரி இந்த தஞ்சை மன்னருக்கும் புதுக்கோட்டை மன்னருக்கும் ஒரு தர்ம சங்கடமான நிலையை உண்டு பண்ணலாம். நாமளும் ஆங்கிலேயர்களுக்கு துணை போகலாம் அப்படிங்கிற மாதிரி தாண்டவராயன் பிள்ளை பேசி முடிக்கிறார். 2 சீமைகளின் அமைச்சர்கள் புரிந்த வாதத்தில் வேலுநாச்சியாருக்கு உடன்பாடு இல்லை. 2 தரப்புலையும் 2 மினிஸ்டர் பேசிட்டாங்க. ஆனால் வேலுநாச்சியாருக்கு அதில் உடன்பாடே இல்லை. வேலுநாச்சியார், முத்துக்குட்டி புலவர், சிலம்பு வாத்தியார் ஆகியோர் ஓர் அணியாகவும் 2 சீமை மன்னர்களும் அமைச்சர்களும் மற்றொரு அணியாகவும் பிரிந்து நின்று வாதிட்டனர். வேலுநாச்சியார், முத்துக்குட்டி புலவர், சிலம்பு வாத்தியார், வெற்றிவேல் இவங்க எல்லாரும் ஒரு டீமாக இருந்து இல்லை அவங்கள நம்ம புலித்தேவரை நாம் போய் பகையாக்கி கொள்ளக்கூடாது, நம்மால் அவர் விழுந்து விடக்கூடாது, துரோகம் செய்து விடக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் நிற்கிறாங்க. 2 மன்னர்களும் 2 அமைச்சர் பெருமக்களும் மற்றவர்களும் ஒரு தரப்பாக பேசுகிறாங்க. இல்லை, அவங்கள புலித்தேவரை அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்து நம்ம சைடு வருவாங்க, நாம் அப்போ ஒரு உதவி செய்யக்கூடிய நபராக மாறணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. ஸோ அங்கே பிரிந்து நின்று வாதிட்டனர். இனத்தவர் தோல்விக்கு நாம் துணை போகக்கூடாது, இருக்கின்ற நாட்டை நாம் இழந்துவிடக்கூடாது என்று 2 விதமான கருத்து முதல்கள் நீண்ட நேரம் அங்கே நடந்தன. முடிவில் ஆங்கில தளபதி ஹெரானின் விருப்பப்படி படை அனுப்புவது என முடிவு செய்யப்பட்டது. இனத்தவர் தோல்வி, நாம் துணை போகக்கூடாது, ஆனால் நாட்டை நாம் இழந்து விடக்கூடாது அப்படின்னு 2 வாதம் இருக்குது. அந்த 2 வாதத்தில் முடிவில் ஆங்கில தளபதி ஹெரானுக்கு அவருடைய விருப்பப்படி படையை நாம் அனுப்புவது அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அரசியல் சதுரங்க விளையாட்டில் 2 சீமைகளும் இப்படி நிறுத்திடலாம். ஏன்னா
அடுத்த வாரம் இன்னும் சுவாரஸ்யமாக கதையை கொண்டு போகலாம். காரணம், நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் இப்போது கிழக்கு திசையை நோக்கி நின்று நமக்கான அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கலாம். கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நம்மளுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் வைத்து, உங்களுக்கும் இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் இந்த தொகுப்பை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு அனுப்பி வைத்து கதையை கேட்க வையுங்கள், தொடர்ந்து நம்மளோடு நடக்க வையுங்கள் அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.